அதாவது அண்ணாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, யுவர் டேஸ் ஆர் கவுண்டடுன்னாரு. அண்ணா வந்து சொன்னார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னார். உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறதுன்னாரு. நான் அளந்து தான் காலை வைக்கிறேன்னாரு அண்ணா. அதுதான் அண்ணா. நீ அளந்து தானே வைக்கணும், நீ என்ன பண்ண? அதனால் ஒரு இயக்கம் இது அல்ல. இது நான் வந்து 71லேயே திருச்சியில் திமுக மாநாடு நடந்தது. அப்போல்லாம் நான் பொதுக்குழு, நான் தான் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கினோம் பொதுக்குழு திமுகவில். அப்போ 130 பேர் தான் இருப்பாங்க. பொதுக்குழுன்றது 3 நாள் நடக்கும். அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்து எல்லா தலைவர்களும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு புத்தகம் 40 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் அடித்து, திமுக என்பது இப்போ வந்து நிறம் மாறிடுச்சு, இது திமுக அல்ல, திருவாளூர் மு கருணாநிதி கழகம்ன்ற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் தலைவர், உங்கள் மனைவி தயாளம்மாள் மகளிரணி தலைவி, மாறன் பாராளுமன்ற தலைவர், உன் பையன் ஸ்டாலின் இளைஞரணி தலைவர், இதுதான் கட்சியா அப்படின்னு போட்டு 40 பக்கம் போட்டு கையிலே கொடுத்துட்டு அந்த பொதுக்குழுக்கும் நானும் போகிறேன். அதனால் கட்சி அதனுடைய இந்த பூரா கேரக்டர் முடிச்சிச்சு. பெயர் பலகை மட்டும் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு நாங்கள் திராவிட கழகம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் திராவிட இயக்கத்துக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அண்ணா பெயரை உச்சரிப்பதற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதியை இழந்து விட்டார்கள். நான் தான் உரிமையாளன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த உரிமை, அந்த அண்ணா பேரை சொன்னால் அதனுடைய முறைப்படி நீங்கள் இருக்கணும். இல்லையே, நீ இல்லை. அவர் பழனிசாமிக்கு அதை பற்றியே ஒன்றுமே தெரியாது. கையில் 25 கயிறு கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார். அவங்களாம் அதனால் இது அல்ல, இன்றைக்கி இருப்பது இல்லை. யாரோ மக்கள் வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டாங்க, வெறுப்படைஞ்சு இருக்கிறோம். கேட்குற போது எனக்கு எல்லா கட்சியிலையும் நல்லா நெருக்கமான நண்பர்கள், தலைமையிலேருந்து தலையிலேருந்து வால் வரைக்கும் இருக்காங்க. இன்னும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதை கேட்குற போது என்ன பண்ணுறது, நடக்குது, நாங்கள் சும்மா இருக்க வேண்டியதாக தானே இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஏன் பண்ணால் வெளியில் வர வேண்டியது தானே, வெளியில் வந்தால் நாங்கள் அனாதை ஆகிடுவோம், நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படி இருக்கிறவன் தான் இருக்கானே தவிர, இருக்கணும்னு கொள்கை மறவர்கள் அங்கே இல்லை, கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி ஆகிட்ட பிற்பாடு மக்கள் பார்க்குறாங்க, வெறுத்து போய் என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறான். திரும்பி பார்க்குறான், யாரும் இல்லைன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. சரி, அவர் பின்னால் மக்கள் தயாராக இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சார். அவரை நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகாமல், அதுக்கு பேச முடியாமல், அது இதுன்னு கண்டிஷன் போடுறீங்க. அதுவே அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஆனால் அவனை கண்டிஷனை பற்றியெல்லாம் மக்கள் கவலைப்படலை. மக்கள் அவருக்கு பின்னால் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவர் வந்து பேசினாலும் பேசாட்டியும், வந்தாலும் வராட்டியும் ஓட்டு போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதனால் அவருடைய விஜயனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அது வந்து அணை கடந்து போயிடுச்சு.